டிட்வா புயல் அறிவிப்பு காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்தே தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றிலிருந்து சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழையானது தொடங்கியிருக்கிறது. நாம் தற்போது பாளையூர் கிராமத்தில் இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,62,200 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி விவசாய பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனமழை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை, திருமருகல், கீழ்வேலூர், சிக்கல், இதேபோல வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த 20 நாட்களேயான இளம் சம்பா தாளடி நெற்பயிர்களானது முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வார காலத்திற்கு முன்பாக கனமழை பெய்து நீரில் மூழ்கி இருந்த இந்த நெற்பயிரை சூழ்ந்திருந்த அந்த மழை நீரானது வடிய தொடங்கியது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கனமழையானது இந்த புயல் அறிவிப்பு காரணமாக தொடங்கி இருப்பதால் முழுவதுமாக இந்த நெற்பயிரானது அழுகியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய விவசாயியிடம் பேசலாம். ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எவ்வளோ ஏக்கர் பரப்பிலான சம்பா போட்டிருந்தாங்க, ஏற்கனவே கனமழைக்கு மூழ்கி இருந்தது. தற்போது இந்த பயிரை மீட்டெடுக்க முடியுமா? என்ன மாதிரியான நிலையை சந்திக்கிறாங்க விவசாயிகள்? நாங்கள் கிட்டத்தட்ட 1,62,200 ஏக்கர் அளவுக்கு சம்பா தாளடி பணிகள், நடவு பணி, அதே மாதிரி நேரடி விதைப்பும் பண்ணியிருந்தோம். இந்த அருகுபருக்கு சுத்தமாகவே அழுகி போச்சு. ஏற்கனவே ஒரு 10 நாளாக முடிவு கிடந்துச்சு. 3 நாள் வெயில் அடித்தது, எல்லாம் வடிய ஆரம்பிச்சிட்டு தண்ணி. இப்போ நேற்று மாலையிலேருந்து மழை பெய்ய ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இனிமேல் தேராதுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்னும் கரையை கடக்கலை. கரையை கடந்தாலும் இன்னும் 4-5 நாளைக்கு மழை பெய்யும்போ சுத்தமாகவே அழுகி போடுது பாருங்கள். எங்கள் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அப்படி சுத்தமாகவே அழுகி போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. ரொம்ப வெயிட்டை விட்டு வெளியில் வர முடியாது. படுத்தா தூக்கம் கிடையாது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த காப்பீடும் பண்ண முடியல. மத்திய அரசு வந்துட்டு இந்த காப்பீட்டுக்கு தேசிய அடையாள அட்டை ஒன்று கொடுத்தா தான் அதை ஏற்றுக்குது. அதில் இப்போ 3 நாள் தான் 2 நாள் தான் டைம் இருக்குது. காப்பீடும் பண்ண முடியாமல் நாங்கள் ரொம்ப ஏமாந்து கிடக்கிறோம். எங்களுக்கு ஆய்வு செய்து எல்லா பகுதியிலும் முழுமையாக ஒரு குழுவெல்லாம் அனுப்பி பார்த்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் முழுமையாக ஒரு ஏக்கர் 30,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கோம். இனிமேல் எங்களுக்கு ஜனவரி 28ஆம் தேதி தண்ணியை மேட்டூரில் சாத்திட்டாங்க அப்படின்னா மறு சாகுபடி செய்ய முடியாது. எங்கள் பக்கம்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவேரி தண்ணி நம்பி தான் விவசாயம் பண்ணுறோம். இங்கே நிலத்தடி தண்ணினா உப்பு தண்ணியாக தான் இங்கே இருக்கும். மேல் வாட்டர் மட்டும்தான் நல்லாயிருக்கும் தண்ணி. எங்களுக்கு வந்து தண்ணி இனிமேல் கிடைக்காது. மறு விவசாயம் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாங்கள் அப்படியே அறிவு பண்ணதை அப்படியே விட்டுற வேண்டியதான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் வந்துட்டு வெளியிலையும் சொல்ல முடியாமல் இருக்கோம். பல கடனை வாங்கிக்கிட்டு சொசைட்டிலையும் கடன் கிடைக்காம வாங்கின கடனை கட்ட முடியாமல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம் ஐயா. அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முழுவதுமே திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் இந்த கனமழை காரணமாக சம்பா தாளடி இளம் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என ஒன்றிய அரசு அறிவித்திருந்தாலும் தோராயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 60,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காப்பீடு செய்ய அறிவுறுத்தியிருந்தார்கள். நேரம் கால விவசாயிகள் காலதாமதத்தை காலகட்டத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 விவசாயிகள் இதுவரை காப்பீடு செய்ய முடியவில்லை எனவும் அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த இணையதளமானது நேற்றிலிருந்து செயல்படவில்லை என்றும் விவசாயிகள்